ஜேசிபி மாலையை போட்டா வழக்குனா, நான் உடனே வீடியோஸ், ஃபோட்டோஸ்லாம் தரேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல பொலிட்டீஷியன் தமிழச்சி தங்கப்பாண்டியன் மேடம். அவங்களுக்கு ஜேசிபி இருக்குல்ல, மண் அள்ளி கொட்டுவாங்களே, அதுல ரோஜா பூ அள்ளி அப்படியே கொட்டுனாய்ங்க. அந்த பக்கெட்ல இருந்து. ஜேசிபியோடைய அந்த ஹேண்ட் இருக்குல்ல, பக்கெட். அதுல இருந்தே கொட்டுனாங்க. அந்த ஜேசிபி காரர் மேல வழக்கு போட்டீங்களா? எனக்கு தெரிஞ்ச இன்னொரு எம்எல்ஏ பிரபாகர் ராஜா, அவருக்கு ஜேசிபில மாலை போட்டீங்க. ஜேசிபி காரர் மேல வழக்கு போட்டீங்களா? செந்தில் பாலாஜி, அவருக்கு ஜேசிபில மாலை போட்டாங்க. செந்தில் பாலாஜிக்கு மாலை போட்டவர் மேல வழக்கு போட்டீங்களா? இங்க மாவட்ட நிர்வாகிகள் மீதும் வழக்கு போட்டு, ஜேசிபி கொடுத்தவர் மேலயும் வழக்கு போட்டு, அடுத்த வாட்டி ஜேசிபி மேலயும் வழக்கு போடுவாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா நீ வந்து உருண்டு உருண்டு வந்திருப்பேன்னு. இதுக்கு பேர் பாசிசம் இல்லைன்னா எதுக்கு பேருங்க பாசிசம்? சட்டம் தான் எல்லாருக்கும் ஒரே சட்டம். நீதினா எல்லாருக்கும் ஒரே நீதி. ஒரே மக்கள். ஆனா அந்த மக்களை ஆளக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் எதிர்க்கட்சிகளை யாருக்கு நிறைய நெருக்கடி தராங்கன்னு பாருங்க. இத்தனை பெரிய நெருக்கடி வேற எந்த கட்சிக்கா தந்திருக்காங்களா? நமக்கு தருவாங்க, தந்துட்டு போறாங்க. அதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஜேசிபில மாலை போடுறதாங்க பெரிய விஷயம். அது ஒரு அன்பின் வெளிப்பாடு. ஆனால் மக்கள், அந்த சாதாரண எளிய மக்கள், அவங்க வந்து அந்த ஒரு ஒரு ரூ. 50 ரூ. 100 மாலை கொண்டு வந்து அத கூட தலைவர் எடுத்து அப்படி கழுத்துல போட்டுக்குவார். முடிஞ்சா அவங்களுக்கே திருப்பி போடுவார். அவங்க ஒரு சாதாரண பையன் பென்சில்ல வரைஞ்ச ஒரு படம் எடுத்துட்டு வருவான். அத அன்போட வாங்கி வச்சுக்குவார். இது தன்னெழுச்சி. நீங்க போடுற இந்த பொய் வழக்குகள், உருட்டல், மிரட்டல், இந்த புனைவுகள் எல்லாம் எங்கள எதுவுமே பண்ணாது. நாங்க வேற வேகத்துல போயிட்டு இருக்கிறோம். அத புரியாம ஜேசிபி மேல வழக்கு, ஊசிபி மேல வழக்குன்னு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இப்ப இந்த